வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு அதிமுகவில் மிகப்பெரிய எழுச்சி. ஏறத்தாழ 4 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மா இருந்ததற்கு பிறகு அங்க ஒரு தொய்வு இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக பொதுக்குழுனா எப்படி நடக்கணும், ஏற்கனவே பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளுக்குமே முன்னுதாரணமா இருக்கிறது பாத்தீங்கன்னா அதிமுகவோட பொதுக்குழு தான் இருக்கும். இன்னைக்கு அந்த நிகழ்வு இன்னைக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியோட இன்னைக்கு நடைபெற்று இருக்குது. அந்த நிகழ்வை பத்தி நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்கு 3 பேர் இணைஞ்சிருக்காங்க. அண்ணன் வில்லியப்பன் அவர்களை வரவேற்கிறேன். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணன் பஷீர் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம்ண்ணா. வணக்கம். நண்பர் குறிஞ்சிக்குமார் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். முதல்ல நான் அண்ணன் வில்லியப்பன் அவர்களிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா உங்களுடைய பார்வையில மீண்டும் அதாவது ஏறத்தாழ 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு 8000 பேருக்கு நான்வெஜ் சாப்பாடு, 2000 பேருக்கு சைவம் அப்படின்னு ஒரே கலக்கி இருக்காங்க. இது எப்படி நான் அந்த 2026 தேர்தலை நோக்கிய புலிப்பாய்ச்சல் அது அதிமுகவுக்கு? நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சென்ற வீடியோல பேசியிருந்தோம். அதிமுகங்கிற ஒரு வலுவான கட்டமைப்பை உடைக்க முடியாது, ஊடகங்கள் தவறான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு அதிமுக இல்ல அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்கன்னு. அதெல்லாம் இல்ல, நாங்க உயிர் போட தான் இருக்கிறோம். இன்னும் அந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் துவக்கி வச்சு இரும்பு பெண்மணி புரட்சி தலைவி அம்மாவால வழி நடத்தப்பட்ட அந்த இயக்கம் இன்னும் உயிர் போட தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, அது எல்லாரும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில தான் இருக்கிறாங்க. ஒற்றை தலைமைக்கு கீழே வந்துட்டோம் அப்படிங்கறத நிரூபிக்கிற மாதிரி இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இருந்தது. வைப்ரண்ட்னு சொல்லுவாங்க, ரொம்ப வைப்ரண்டா இருந்துச்சு. வந்தவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய டேக் அவார்டு போயிருக்காங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் உத்வேகத்தோட போய் களப்பணி ஆற்றணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை அண்ணன் எடப்பாடியார்ட்ட இருந்து எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. பூத் லெவல்ல 10 பேர் இருக்கணும் பூத் கமிட்டில அப்படிங்கிற ஒரு அந்த செயல்பாடு, அந்த திட்டம், அதுக்கான கட்டமைப்பு உள்ள ஏடிஎம்கே இது அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சு, அதனால நாங்க ஒரு வலுவான கட்சிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காரு அண்ணா அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல துவக்கம் இது. இந்த 2026 தேர்தல வெற்றியை நோக்கிய பயணம் துவங்கி விட்டது. அப்படிதான் எடுத்துக்க முடியும் இந்த கூட்டத்தை. அருமை. நான் முதல் ரவுண்டு நான் இதை அப்படியே எடுத்துக்கிறேன். அண்ணன் பஷீர் அவர்கள்ட்ட போறேன். அண்ணா, உங்களுடைய பார்வையில இந்த கூட்டம் எப்படின்னா இருந்துச்சு? அதாவது கடந்த பொதுக்குழுவோட இந்த ஆண்டு மிகவும் சிறப்பானது. விரைவில் எலெக்ஷன் வர வருதா, மக்கள் எல்லாம் ரொம்ப செழிப்பாகவும் தொண்டர்கள் ரொம்ப செழிப்பான ஒரு உத்தி வேகத்தோட எல்லாரும் வந்திருந்தாங்க. வானகரமே பார்த்தீங்கன்னா அந்த ரோடு மிகவும் வெறும் டிராஃபிக்ல திக்குமுக்காடை போயிடுச்சு. அந்த அளவுக்கு கூட்டம். இளைஞர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னாலும் தொண்டர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பொன் சிரிப்போட ரொம்ப சந்தோஷமான அடுத்த ஆட்சி நம்ம தான் அமைய போறோம் அப்படின்ற ஒரு பாய்ச்சலோட எல்லாரும் செயல்பட்டாங்க. அப்படின்றது பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருந்தது. அண்ணா, உங்ககிட்ட மீண்டும் ஒரு கேள்வி. அங்க ஐடி சார்பா அவங்க நிறைய பிரியாரிட்டி கொடுத்து பேசியிருக்காரு. அப்புறம் இளம்பெண்கள் பாசறைக்கு பிரியாரிட்டி கொடுத்து பேசியிருக்காரு. அதுல ஐடியில இருந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் ஒரு 40% ஓட்டுகள் தகவல் தொழில்நுட்பத்துறை மூலமாகவே அது சோசியல் மீடியால பகிரப்பட்டு இருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னா? இன்னைக்கு இருக்கிற உலகம் இ காமர்ஸ் உலகம்னு சொல்லலாம், இன்டர்நெட் உலகம். இந்த இன்டர்நெட் உலகத்துல எல்லா செய்திகளும் எளிதாக இளைஞர்களுக்கு போய் சேருது அப்படின்னா அவங்க கையில இருக்கிற கைபேசி தான். உலகமே அவங்க கையில வந்தாச்சு. அதனால அதை சரியா புரிஞ்சுக்கிட்ட நமது தலைவரை இந்த சோசியல் மீடியா மூலமாக இளைஞர்களை சென்றடையணும் அப்படிங்கிறதுக்கு பெரிய முக்கியத்துவம் தர்றாங்க. அது சரியான அணுகுமுறை தான். ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான அடாப்டேஷன் செய்யறதுங்கிறது ஒரு சரியான தலைமையை தான் குறிப்பிடுது. அது இன்றைய காலகட்டத்தோட தேவை இந்த சோசியல் மீடியா மூலமாக இளைஞர்களை அணுக வேண்டியது. 2வது, பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற இந்த மீடியாக்கள், பொய்ய காசை வாங்கிட்டு கவர் வாங்கிட்டு கவர் ஸ்டோரி போற மீடியாக்களுக்கு இடையில உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும்னா இதுதான் சரியான வழி. அதனால அதுக்கு முக்கியத்துவம் தர்றாங்க. இளம் பெண்கள் பாசறை தவிர்க்கவே முடியாது எந்த ஒரு அமைப்புலையும். ஏன்னா இளம் ரத்தம் மிக மிக அவசியம். இங்க இளைஞர் அணி அப்படிங்கிறதுலாம் எனக்கு தாத்தா பிள்ளைக்கு கொடுத்து புள்ள பேரனுக்கு கொடுத்ததெல்லாம் இல்லை. இது உண்மையான இளைஞர்கள் இளைஞர் அணியில சேர்ந்து அதுல செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால இது வாரிசு இளைஞர் அணி எல்லாம் இல்லை, இது உண்மையான இளைஞர் அணி. அந்த இளைஞர் அணி இளம்பெண்கள் பாசறைய அண்ணா வலுவாக கட்டமைக்கணும்னு சொல்லியிருக்கிறது சிறப்பான அணுகுமுறை. அடுத்த தேர்தல் 2026 வெற்றி உறுதி செய்யறதுக்காக அண்ணா அனைத்து வகையான செயல்பாடுகளையும் இறங்கியிருக்காங்கிறத இது 2 விஷயங்களும் நமக்கு தெரிவிக்குது. பஷீர் அண்ணன் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த கூட்டணி பத்தி 2021 சரியா அமையல, அதை பத்தி கவலைப்படாதீங்க, இந்த கூட்டணி நான் அருமையா அமைச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த
கூட்டணி பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இந்த வாட்டி வலுவா அமையுமா? கண்டிப்பாக. ஏன்னா இப்ப 16 பொதுக்குழுல 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தீர்மானமும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயத்தையும் அது தட்டி கேட்கிற வகையிலையும் மத்திய அரசை கண்டிக்கிற வகையிலையும் தான் ஒவ்வொரு தீர்மானமும் இருக்கு. முதல் தீர்மானம் பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மாவின் நூற்றாண்டு விழாவை பற்றி போற்றி அது சிறப்பான செயல்பட்டது பத்தி தீர்மானம் நிறைவேற்றி ஐயா எடப்பாடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து முதல் தீர்மானம். 14 மாவட்டத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதில் பெரும்பாலும் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு நிவாரணம் சரியாக வழங்கப்படலை. சில மாவட்டத்தில் 6000 ரூபாயும் சில மாவட்டத்தில் 2000 ரூபாயும். அது ஏன் அந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்ற மாதிரி பல பேர் கேட்டாங்க. அந்த செயல்பாடு சரியில்லை அப்படின்றது ஒரு தீர்மானம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மின் கட்டண உயர்வை பற்றி ஒரு தீர்மானம். மக்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்கள் வேதனைப்பட்டு ஏதோ செயல்படணும் அப்படின்னு ஏதோ பொறுத்துக்கிட்டு ஒவ்வொரு வரி ஏற்றத்தையும் தாங்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா மின் கட்டண உயர்வு, அடுத்து பத்திரப்பதிவுல உயர்வு, இதுவரையும் ஆட்சி 3 ஆண்டு நிறைவு பெற்று 4வது ஆண்டு முடிய போகுது. இதுவரை 90 வாக்குறுதி தான் நிறைவேற்றிருக்காங்க. மீதி வாக்குறுதிலாம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னுலாம் தெரியல. ஆனா பெருமையா சொல்லிக்கிறாரு, நாங்க சொல்லாதையும் செய்வோம் செய்யறதையும் சொல்லுவோம் அப்படின்னு. பட் அது சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு ரொம்ப இருக்கு. அதனால இது மக்களால விரட்டடிக்கக்கூடிய காலங்கள் விரைவில் வரும் என்பதற்கு இது ஒரு முன் உதாரணமா அமைஞ்சிருக்கு. அண்ணா இதே கேள்வி வில்லை பண்ண. ஆனா அந்த கூட்டணி தொடர்பான அந்த அவரு சொன்ன அந்த வாக்குறுதி சரி, நல்ல கூட்டணி அமையும் அப்படின்னு இருக்காரு. அதாவது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணுதான் கூட்டணி இல்லாம தனித்து நின்னும் ஆட்சியை பிடிச்சது. கூட்டணியோட சிறப்பான கூட்டணி அமைச்சும் ஆட்சியை பிடிச்ச ஒரு கட்சி. 30 ஆண்டு காலங்கள் ஆட்சியில் இருந்த கட்சி. சோ அந்த கட்சியில கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேல பல்வேறு இதுல பொறுப்புகள்ல இருந்து இன்றைக்கு முதல்வராகவும் இருந்த 4 ஆண்டுகள், அதாவது ஏடிஎம்கேவே அழிஞ்சு போச்சு, இரும்பு பெண்மணி இறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் ஏடிஎம்கேவே இல்ல, துண்டு துண்டா சதறி ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்துல அதெல்லாம் இல்ல, என்னோட தலைமையில அதிமுக திருப்பி வீறுகொண்டு எழும் அப்படிங்கிறத கடந்த 4 ஆண்டு காலங்கள் எந்த ஒரு தொய்வும் இல்லாம ஆட்சி செஞ்ச அண்ணன் எடப்பாடியார் நிரூபிச்சாங்க. இப்ப இந்த வரப்போற தேர்தல்ல கட்டாயம் அது மாதிரி ஒரு வலுவான கூட்டணி அமைச்சு அந்த வெற்றிக்கடியை மீண்டும் பறிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. கட்டாயம் அதை செய்வாங்க, அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அதற்கான அறிவும் அதற்கான அனுபவம் மிக்கவர் தான் அண்ணன் எடப்பாடியார். அதனால வலுவான கூட்டணி கட்டாயம் அமையும். அது வெற்றி கட்டாயம். அந்த பொதுக்குழு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் பேசும்போது ஒண்ணு குறிப்பிட்டாரு. அம்மா இருக்கும்போது நாங்கெல்லாம் அந்த 4-5 பேரும் சேர்ந்து ஒன்னாதான் ஒர்க் பண்ணுவோம். அப்பெல்லாம் இந்த இபிஎஸ் எங்க இருந்தாருன்னே தெரியல. அவ்வளவு ஆற்றல்ல, அவ்வளவு வேகம், அவ்வளவு தலைமை பண்பு இவர்கிட்ட இருந்திருக்குது. நாங்க இப்ப பார்த்து அது வியந்து போறேன் அப்படின்றாரு. சோ இப்போ புது அம்மா யாரையும் சாதாரண ஆட்கள்ல அடையாளம் காட்டல. அவங்களை எம்எல்ஏ ஆக்கல. அவங்க எம்எல்ஏ ஆக்கி மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க வலுவான ஒரு செயல் வீரர்களை தான் ஆக்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு விழால பாத்தீங்கன்னா, பழைய விழாவோட போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு வெள்ளி செங்கோல் கொடுக்குறாங்க. அந்த செங்கோலை 3 பேர் தொட்டுட்டு இருக்கிற மாதிரி படங்கள் இருக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அன்றைய தினம் அவங்க கூட இருந்த அம்மையார் பிளஸ் எடப்பாடியார். சோ அந்த போட்டோலயே நிரூபணம் ஆயிடுச்சு அடுத்த முதல்வர் யார், அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் யார் அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். ஒரு புரட்சி தலைவர் இருக்கிறப்போவே 3 பேர் தொட்டு ஒரு செங்கோலை தூக்குறாங்க, வெள்ளி செங்கோல் தூக்குறாங்க. அந்த 3 பேருமே முதல்வர்கள். சோ தலைவர் யாருங்கிறது அங்கேயே காமிச்சாச்சு, கோடிட்டு காமிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். நிறைய புதுசா இருக்கும். ஆமா ஆமா, அந்த அந்த செங்கோல் படம் இப்போதைக்கு என்கிட்ட இல்லைன்னு காமிச்சிருப்பேன். அந்த செங்கோல் அந்த போட்டோ நானும் பாத்திருக்கேன். நீங்க சொல்ல சேலத்துல ஏதோ ஒரு வாரிசு யார் அப்படிங்கறதே சொல்லாம ஜெயலலிதா அம்மையார்ட்ட ஒரு பேட்டியில கேக்குறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல உங்களுக்கு அப்புறமா யார் ஒரு வருத்தம்
நம்ம ஏதோ அந்த செங்கோலுக்கு மேல தொட்டு இருந்தோம்னா நம்ம வேற லெவல்ல வந்திருப்போமோ. நீங்களே அதாவது என்னன்னா, ஒரு சாதாரண தொண்டன் கூட முதல்வராக முடியும் அப்படிங்கிற ஒரே அரசியல் கட்சி இன்னைக்கு இந்தியா பூரா எங்க எடுத்தீங்கன்னா கூட அது வந்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி கழகமா தான் இருக்கும். அந்த கட்சி ஒண்ணுதான் வாரிசு அரசியலை நம்புறது இல்ல. அது வந்து உண்மையான தொண்டனுக்கும் இங்க வாய்ப்பு உண்டுங்கிறத நிரூபிச்சிருக்கிறது. உண்மையான ஜனநாயக கட்சின்னு சொன்னா அதை தான் சொல்லணும். ரைட்டுங்களா? அதனால அது வந்து வெற்றி கனியை 2026ல வலுவான கூட்டணிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்காக உடனே வலுவான கூட்டணிங்கவும் பயப்படுறாங்க. சில இந்த ஊடகங்கள் காசை வாங்கிட்டு செய்தி போற ஊடகங்கள் வந்து அப்புறம் அவங்களுக்கு தனி பெரும்பான்மை இல்லைங்கிறத அவங்களே ஒத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது இல்ல. அரசியல்ங்கிறதே வந்து ஒரு கூட்டணியா செயல்படுறது வந்து சாதாரண விஷயம். இது வெகு சாதாரண விஷயம். அதை நான் வலுவான கூட்டணியை அமைப்போம் அப்படின்னா ஒத்த கருத்துள்ள இடையில பிச்சுட்டு போற மாதிரியோ இல்ல வந்து இப்ப சட்டமன்றத்துல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அவங்களோட ஆளுங்கட்சியோட கூட்டணி வேட்பாளர்களே என்ன சொல்றாங்கன்னா, என் தொகுதிக்கு ஒண்ணும் செய்யல, என்னப்பா செய்யல, ஒண்ணுமே செய்யல, எதை நான் சொல்றது, எதாவது செஞ்சிருந்தா தானே நான் சொல்றது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கூட்டணிக்குள்ளாரே அங்க சலசலப்பு இருக்கு, கூட்டணிக்குள்ளாரே ஒரு மரியாதை இல்ல, கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கிற உதவிகள் இதை கேட்கிற அவங்க தொகுதிக்கான வசதிகளை செய்து தரதில்லைங்கிறத இன்றைய சூழ்நிலை. இதெல்லாம் இல்லாம ஒரு கூட்டணியை அமைப்பேன் அப்படிங்கறத அவர் சொன்ன வலுவான கூட்டணிங்கிறது பயத்துல இல்ல. நாங்க அமைக்கிற கூட்டணியில இருக்கிறவங்களுக்கும் மரியாதை கொடுத்து அவங்க தொகுதிகளுக்கும் நாங்க எல்லா தொகுதிகளும் தொகுதிகளுக்கு செலவு செய்யற மாதிரி செலவு செஞ்சு அதிகளும் வளர்ச்சியை பாதையை கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுதான் வலுவான கூட்டணின்னு சொன்னாரு. அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கணும். அருமையான அருமையான உங்களுடைய இருவருடைய நேரத்திற்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் நன்றி. சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.